கன்னிராசிக்காரர்களுக்கு உயர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் அமையும். பெரிய நன்மைகள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். தேடி போயும் பணம் சம்பாதிக்க முடியாதவர்கள் தேடி வந்து பணம் கொடுத்து விட்டு போகக்கூடிய சூழ்நிலையை பார்க்கக்கூடிய அருமையான அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. நமக்கு என்ன டோட்டலாக ஆப்போசிட்டாக அவரை தானே காதலிப்போம். அந்த மாதிரியான காதல் அனுபவங்கள்லாம் இப்போது கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் இடத்துல போய் சனி உட்காந்துட்டாரா. கன்னிராசிக்காரர்களுக்கு உயர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் அமையும். பெரிய நன்மைகள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். சொல்லவே வேண்டாம். ராசிநாதன் உச்சத்தை அடைகிறார். செப்டம்பர் மாதத்தில் ஒரு 20 நாளாவது ராசிநாதன் உச்சம் என்கின்ற அமைப்பில் இருப்பார். அது இப்போது உங்களுக்கு அப்படியே அருள் பாலித்திருக்கிறார் புதன் என்கின்ற வார்த்தை உண்மையிலேயே நல்ல வார்த்தை. இதை விட மேலே காசு பணத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தில் அமைதியை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் ஆட்சியாக இருக்கிறார் 2ஆம் இடத்துல. இது வரைக்கும் எந்தெந்த இடத்துலேருந்து காசு வரலையோ அந்தந்த இடத்துலேருந்து தான் காசு வரப்போகுது. தேடி போயும் பணம் சம்பாதிக்க முடியாதவர்கள் தேடி வந்து பணம் கொடுத்து விட்டு போகக்கூடிய சூழ்நிலையை பார்க்கக்கூடிய அருமையான அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. 12 ராசிக்காரர்கள்லேயே 3 ராசிக்காரர்கள் தான் நல்லா இருக்கிறீங்க. மகரம், விருச்சிகம், கன்னி இந்த 3 பேருக்குமே அடுத்து துலாம்னு சொல்லலாம். 4 ராசிக்காரர்களுக்கு சாதகமான தன்மைகள் இருக்கிறது. இந்த அமைப்பின் அடிப்படையில் முதல்ல செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் 10ல் தசம அங்காரகா என்கின்ற 10ஆம் இடத்தில் செவ்வாய், அதன் பிறகு 11ஆம் இடத்தில் மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய நீச்சபங்க ராஜயோக செவ்வாய். ஆக சகோதரர்களால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. கட்டிடம் சார்ந்த துறை, மருத்துவம் சார்ந்த துறை, நெருப்பு சார்ந்த துறை, பூமி சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள், காவல்துறை, இராணுவம் போன்ற யூனிஃபார்ம் சர்வீசஸ், அட்லீஸ்ட் வாட்ச்மேனாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு தாங்க இருக்குது. எதிலும் ஒரு நிரந்தரமான ஒரு வருமானங்கள் வரக்கூடிய, ஒரு அமைதி குடும்பத்தில் இருக்கக்கூடிய, எதிர்ப்புகள் விலகக்கூடிய, ராகு கேதுக்கள் 6, 12 இருக்கிறாங்களே, எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. முதல் ஒரு வாரம் 10-15 நாள் 12ஆம் இடத்துல ராசிநாதனும் சூரியனும் இருக்கிறாங்க. அடிக்கடி பயணங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல் 30 கிலோமீட்டரோ 300 கிலோமீட்டரோ 3000 கிலோமீட்டரோ போயிட்டு வர மாதிரியாக செப்டம்பர் மாதம் முதல் 15 நாட்களுக்கு அப்படியே அடிக்கடி பயணங்கள், தொழில்முறை பயணங்கள் அல்லது குடும்ப அமைப்புள்ள பயணங்கள் அல்லது வேலை தேடி போகக்கூடிய பயணங்கள் அல்லது வெளிநாட்டிற்கு போகிறேன், அங்கே போயிட்டு தான் நான் வேலை தேட போகிறேன், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு அமைப்பில் பயணங்கள் வந்து அந்த பயணங்களின் முடிவில் நல்லவைகள் நடந்து பயணங்களினான மேன்மைகளை, நன்மைகளை 16ஆம் தேதிக்கு பிறகு அனுபவிக்கக்கூடிய ஒரு சுப மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. தொட்டது துலங்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். சிலர் புதிதாக காதலிக்க ஆரம்பிப்பீர்கள். காதலிக்கிறதுனாலே அத்தை பொண்ணு மாமா பொண்ணு, மாமா பையன் அத்தை பையனை நம்ம காதலிக்க மாட்டோம். நமக்கு என்ன டோட்டலாக ஆப்போசிட்டாக அவரை தானே காதலிப்போம். அந்த மாதிரியான காதல் அனுபவங்கள்லாம் இப்போது கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் இடத்துல போய் சனி உட்காந்துட்டாரா. சனியை இப்போ புதனும் குருவும் பார்க்குறாங்களா. அப்போ காதல் சார்ந்த விஷயங்கள், இதுவரைக்கும் பழிக்காத ஒரு விஷயம், அம்மா அப்பா உங்களுக்கு சம்மதம் கொடுக்காத நிலைமை, யாரை கல்யாணம் பண்ணலாம், யாரோடு வாழலாம் என்பதில் ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மைகள் என கன்னிராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய ஒரு சுப நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய சுப மாதங்க இந்த மாதம். இதோ செப்டம்பர் மாதம் பிறக்கப் போகிறது. நாட்கள் போகிறதே தெரியல. அதுதான் உண்மை. மாதங்கள் எப்படி உருண்டோடுகிறது, வருஷங்கள் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு கொஞ்சம் வயசாக இருக்கு, ஆனால் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியலவே என்கின்ற மாதிரியாக சில பேர் நம்மில் எப்போவுமே ஒரு குழப்ப மனசுலே இருக்கிறீங்க. பெரும்பாலும் ராசி பலன் வீடியோக்கள் பார்க்குறவங்கெல்லாம் அடுத்த மாதமாவது, அடுத்த வாரமாவது, நாளைக்காவது எனக்கு நல்ல காலம் பிறந்து விடாதா என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் அந்த ராசி பலன் வீடியோக்கள் பார்க்குறீங்க. போன மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம். அதுவும் உலக வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு சொகுசை கொடுக்கக்கூடிய, பணத்தை கொடுக்கக்கூடிய, அனுபவிக்க வைக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம்ன்றதுனால பெரும்பாலானவர்கள் போன மாதம் நல்லா இல்லை. இதை நான் ரிஷப துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த ரிஷப துலா ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் நீச்சம். அப்போ போன ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை இழந்து, கஷ்டத்தை அடைந்து, ஒரு மாதிரி நினைத்தது நடக்காமல், எதுவுமே சரியாக வராமல் இருப்பவர்களுக்கு இந்த மாதமாவது ஏதாவது ஒரு வகையில் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான் செப்டம்பர் மாதத்துடைய கேள்வி. மாத பலன்கள் நான் ஏற்கனவே நம்ம ஃபுல் அண்ட் பக்தி சேனலில் சொன்ன மாதிரி மாத கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்து சொல்லப்படுவது. செப்டம்பர் மாதத்தில் சனி பயிற்சி இல்லை, குரு பயிற்சி இல்லை, குரு அதிசாரத்தில் போவார். அது கூட இப்போ இல்லை, இன்னும் 2 மாதம் கழித்து தான் குரு அதிசாரத்தில் போவார். ராகு கேது பயிற்சியும் இல்லை. வருடாந்திர கிரகங்கள் நிலையான அமைப்பில் இருக்கையில்
மாதாந்திர கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களுடைய நிலைமையை வச்சு செப்டம்பர் மாதத்தை எப்போ இது பண்ணுறதுன்னு கணிச்சிடலாம். செவ்வாய் என்ன நிலைமை? செப்டம்பர் மாதத்தில் 2 ராசிகளில் இருப்பார். சூரியன் அவர் தமிழ் மாதத்தில் முதல் தேதியில் மாறி ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரியன் முதல் தேதியில் மாறுவார். இது ஆங்கில மாதம் தானே, செப்டம்பர் மாதம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய சிம்ம வீட்டிலும் அப்படியே அடுத்த கன்னி வீட்டிலும் 2 இடங்களில் நல்ல நிலைமைகளில் தான் சூரியன் இருக்கிறார். செவ்வாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இப்போது இருக்கக்கூடிய மிதுன வீட்டில் இருப்பார். அதன் பிறகு செவ்வாய் அப்படியே கடகத்தில் நீச்சம்னு ஒரு வலிமையற்ற நிலைமையை அடைவார். செவ்வாய் நீச்சமானாலே விருச்சிக ராசிக்காரர்கள், மேஷராசிக்காரர்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் வரும், அவங்களுக்கு ஒரு தயக்கங்கள் வரும். அப்படி ஏதாவது இந்த மாதம் வருமானு பார்த்தா இல்லைங்க. ஜோசியத்தில் விதியை விட விதி விலக்குகள் தான் முக்கியம். செவ்வாய் 16ஆம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் 16க்கு பிறகு நீச்சத்தை அடைந்தாலும் கூட நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற அதி அற்புதமான குருவோடு உச்சகுருவோடு சேரக்கூடிய அமைப்பு அவருக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால் மேஷ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூட அந்த நீச்சத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு கெட்ட தன்மைகள் கண்டிப்பாக இருக்காது. இதனை எடுத்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நல்ல பலனாக புதன் செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு உச்சத்தை அடைகிறார். அட்டகாசம். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் அந்த உச்சம் என்கின்ற அமைப்பை அடைவார். கன்னிராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் புதனுடைய உச்சம் மிகப்பெரிய யோகம். கூடவே சுக்கிரன் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியே, போன மாதம் முழுக்க நீச்சத்தில் இருந்த சுக்கிரன் இப்போ 2ஆம் தேதியே அப்படியே ஆட்சி என்ற ஒரு அட்டகாசமான அமைப்புக்கு வந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதம் துலாத்தில் அவர் ஆட்சியாக இருப்பார். ஆக எல்லா ராசிக்காரர்களுக்கும், பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் செப்டம்பர் இருக்கிறது. கூடுதலாக கடந்த மாதம் பாதிக்கப்பட்ட ரிஷபம், துலாம் ஆகிய 2 ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சத்தை விட்டு விலகி செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியே ஆட்சி என்கின்ற அருமையான பலத்தை கொண்டிருப்பதாலும், மிதுனம் கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கின்ற மிகப்பெரிய யோக அமைப்பினாலும், மேஷம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நீச்சமானாலும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற வலிய அமைப்பை அடைகின்ற காரணத்தினாலும் உண்மையிலே இந்த செப்டம்பர் மாதம் போன மாதம் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்காவது நல்லா தாங்க இருக்கும். அதுக்காக நீங்கள் கோடீஸ்வரன் யூடியூப்பை திறந்தாலே அடித்தது பார் ஜாக்பாட்டு, நீங்கள் இப்போது கோடீஸ்வரன் அப்போது கோடீஸ்வரன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேங்க. அந்த மாதிரி என்னுடைய வீடியோக்களுக்கு தம்ப்நெயிலும் எந்த சேனல்லையும் வைக்க மாட்டாங்க. உங்களுக்கென்று ஒரு பிறந்த ஜாதகத்தில் ஒரு உயரம் இருக்கிறது. நீங்கள் 1 லட்சம் சம்பாதிப்பீங்களா, 10,000 சம்பாதிப்பீங்களா, 1 கோடி சம்பாதிப்பீங்களா, பல பெரிய மிகப்பெரிய, ஏன்னா ஒரு ராசியில் பிச்சைக்காரர் இருப்பார், மிகப்பெரிய அம்பானி போன்ற கோடீஸ்வரர் இருப்பார். ஆக பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல உங்களுக்கென்று ஒரு உயரம் இருக்கிறது இல்லையா? அந்த உயரத்திற்கு ஏற்றாற் போல 1 மடங்கு அதிகமான வருமானங்கள், 1 மடங்கு அதிகமான ஒரு நல்ல உல்லாச அனுபவங்கள், அதற்கேற்றாற் போல நிம்மதியான போக்குகள் போன்ற அனைத்தும் கிடைக்கக்கூடிய சூரியன் ஆட்சி, புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம், சனி குருவின் பார்வையில் மிகப்பெரிய உயர்நிலை அமைப்பு என பெரும்பாலான கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல மாதிரியான மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் இப்போது கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க.